உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி போன்ற பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தனுசு அப்படின்னு சொன்னாவே தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்க, மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். தனுசு அப்படின்னாவே வில்லம்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த வில்லம்பு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு போராடுறதுக்கான ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது. அதுபோல் இந்த தனுசு ராசி என்பவர்கள் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். இந்த செவ்வாய் பகவான் அடுத்த மாதம், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இதே ராசியில் இருந்து உங்களுக்கான பலனை கொடுக்க போகிறார். முதல்ல செவ்வாயுடைய பயிற்சி ஏன் பெருசாக பேசப்படுது அப்படின்னா, செவ்வாய் அப்படின்னா தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் அப்படின்னா முயற்சியை கொடுக்கக்கூடியவர். அதே போல் ஒரு வேலையை வேகமாக செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் பலமாக இருக்கும்போது தான் எந்த ஒரு வேலையும் வேகமாக செய்ய முடியும். நல்லா பலசாலியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பலத்துக்கான முக்கிய காரணம் அந்த செவ்வாய் தான். அப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சியாக போகிறார். அந்த செவ்வாய் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அதே போல் 11ஆம் இடமான 8ஆம் பார்வையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ இந்த தனுசு ராசி என்பவர்கள் யாரெல்லாம் தனுசு ராசியில் இருக்கீங்களோ, தொழிலில் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 38 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் என்ன சார் இப்படி தான் சொல்கிறீங்க, தனுசு ராசி நாங்கள் படுற பாடு ரொம்ப மோசமாக இருக்குது, நாளுக்கு நாள் வந்து கஷ்டம்தான் அதிகமாகுது தவிர குறையவே இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சில மாதங்கள் கிரகங்களுடைய பயிற்சியை வச்சு கண்டிப்பாக ஒரு மாதம் கம்மியாக இருக்கும், 2 மாதம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த 7.5 சனி பாதிப்புலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வரீங்க. முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. போன மாதம் கொஞ்சம் டவுனாக இருக்கும், அதுக்கு முந்தின மாதம் நல்லாவே இருந்திருக்கும். அப்போ அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழிலில் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். ஏன்னா எல்லாருக்குமே என்ன தேவைன்னா வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தும் போது அது ஒரு மிகப்பெரிய லாபமாகவும் மாறுறதுக்கான ஒரு காலகட்டமாக அந்த 38 நாட்கள் போகுது. அப்போ அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு வந்தவொன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் வரும். அதன் மூலமாக நிறைய பணவரவுகள் வரும். நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 38 நாட்கள் பார்த்திங்கன்னா நிறைய வரவுகள் வரும். இந்த நாளாக பணம் வரல சார், நான் ஒரு பொருள் சப்ளை பண்ண ஒருத்தர் தரவே இல்லை, அந்த பணம் வந்துடும். நான் ஒருத்தர் கடன் கொடுத்தேன் சார், அவர் கடன் திருப்பியே கொடுக்கல சார், என்ன பண்ணுறது தெரில சார், அவர் தரேன்னு தான் சொல்கிறார் சார், அவரும் நல்லவர், நானும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், வரல. அதனால் பார்த்திங்கன்னா நான் வெளில கடன்லாம் வாங்கி பிஸ்னஸில் போட்டு இப்போ பெரிய லெவலில் கடன்காரனாக நிற்கிறேன், பட் இருந்தாலும் அவரும் தரமாட்டுறாரு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த பணம்லாம் வசூலாகக்கூடிய நேரமாக இருக்க போது அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறனால நிறைய பேருக்கு வீடு, மனை, வாகனம், வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் உள்ள காலகட்டமாக இருக்குது. யாரெல்லாம் தனுசு ராசியில் இருக்கீங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு, வண்டி, வாகனம்லாம் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொத்தாக அமையப்போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கலை, வீடு விற்கலை, இந்த தனுசு ராசிக்கு என்ன பிரச்சனை, அந்த 7.5 சனி காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் கடன் வந்திருக்கும். ஒரு வீடு சும்மா இருந்திருப்பீங்க, ஒரு வீடை போய் வாங்கி கடைசியாக கடன் ஆகிருப்பீங்க, ஒரு இடத்த வாங்கி கடன் ஆகிருப்பீங்க. சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஏதோ நீங்கள் யார் கூடயே போயிருப்பீங்க இடம் பார்க்கறதுக்கு, வீடு பார்க்கறதுக்கு,
அது என்ன இருக்கும் கடைசியில் எல்லாம் அவங்கெல்லாம் வேண்டான்னு விட்டுருப்பாங்க. நீங்கள் சரி ரைட் நம்ம ஒரு இடம் வாங்கினா என்ன ஆச்சு, நம்ம தான் ரொம்ப நாளாக வாங்காமல் இருக்கோம், சரி கொஞ்சம் கடனை உடனே வாங்கி போடுவோம் அப்படின்னு போட்டது வந்து பார்த்திங்கன்னா லாக்காகி உட்காந்துருப்பீங்க. அந்த இடமும் விற்க முடியல, வீடும் விற்க முடியல, பெரிய கடனாளியாக மாறிட்டேன் சார் நான். ஒரு இடம் என்ன கடனாளியாக மாறிடுச்சு, ஒரு வீடு என்ன கடனாளியாக மாறிடுச்சுன்னு இருக்கக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டமாக இருக்குது. அப்போ அந்த வீடு இடம்லாம் விற்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 38 நாட்கள். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த வீடு விற்று அதன் மூலமாக பல நாள் பிரச்சனை. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 5 வருஷமாக நான் ரொம்ப பாதிச்சிட்டேன் சார். அந்த இடம் விற்றுனா என் கடன் எல்லாம் அடைஞ்சிரும், என்னால் எந்த இதுவும் பிரச்சனையும் வராது, அதுக்குள்ளே நான் பட்ட அசிங்கம் அவமானங்கள்லாம் சொல்கிறதுக்கே இல்லை சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 38 நாட்கள் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அப்பாடா இது வரைக்கும் என் பிரச்சனை தீர்ந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையில் உயர் பதவி கிடைக்கும், உயர் அந்தஸ்து கிடைக்கும். நீண்ட நாளாக வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்தில், ஏன்னா இந்த செவ்வாய் 4ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அதே மாதிரி 11ஆம் வீட்டையும் 8ஆம் பார்வையாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பில் மாற்றம், வேலை வாய்ப்புகளை முன்னேற்றம், அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயர் பதவி கிடைக்கும். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பதவி அந்தஸ்து, அதனால் ஏற்படக்கூடிய லாபம் 11ஆம் இடம். அப்போ உயர் அந்தஸ்து உயர் பதவி கிடைக்கும்போது ஒரு இன்க்ரிமெண்ட்டும் சேர்ந்து வரும். இல்லை நீங்கள் ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க, இந்த காலகட்டத்தில் மாறினீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல உயர் பதவி கிடைக்கும். அதே போல் நல்ல ஒரு இடத்துல ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 38 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். அதுவும் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் பெண்களுக்கு அப்படின்னா மூலம் நிர்மூலம் சொல்லி வேற வச்சுட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது ஆணுக்கும் பார்த்திங்கன்னா சில பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை. ஒரு மூல நட்சத்திரன்ற காரணத்துக்காக பொண்ணு கிடைக்காம இருக்குது சார், பையன் கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது காரணம் அந்த அந்த நட்சத்திரம்லாம் கல்யாணமே ஆகலையா அப்படின்னு கேட்டால் கல்யாணம் ஆகிருக்கு. அது காரணம்னா உங்களுடைய தசாபுத்தி சரியில்லாத இருக்கும், இல்லை உங்களுக்கு அந்த 7 சனி காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக திருமணமே ஆகலை, என் பொண்ணுக்கு வந்து 35 வயசு ஆகிடுச்சு, என் பையனுக்கு 40 வயசு ஆகிடுச்சு, தேடிக்கிட்டே இருக்கோம், நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனாலுமே ஏதாவது ஒரு இடத்துல கடைசியில் வந்து எதாவது நின்று போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 38 நாட்கள். ஏன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் ஜாதகத்தில் கலத்திரக்காரகன்னு சொல்லுவோம். அதே போல் 7ஆம் இடம்ன்றது கலத்திர ஸ்தானம் சொல்லுவோம். இந்த செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த 7ஆம் இடம்ன்றது கலத்திர ஸ்தானம். அப்போ அந்த கலத்திர ஸ்தானத்தை அந்த செவ்வாய் பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கான திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நிறைய தனுசு ராசி என்பவருக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் காதல் வயப்பட்டு திருமணம்னு போய் அப்பா அம்மாட்ட கேட்கவும் முடியாது, அந்த பையன் செட் ஆக மாட்டான், இந்த பொண்ணு செட் ஆகாது, ஏதாவது ஒரு வகையில் ஒரு சண்டையை ஏற்படுத்திட்டு இருந்த கடந்த காலகட்டமாக இருக்கும். நீங்கள் காதலும் விட முடியாமல் அப்பா அம்மாவும் விட முடியாமல் அப்படியே நடுவில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த காதல் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள காலகட்டம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் அவர் 4லேருந்து 7ஆம் வீட்டை பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா காதல் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதனால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி உறுதி. அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. தனுசு ராசியில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சார், ரொம்ப நாளாக வரல சார், இந்த வாட்டி வந்துருமானா இந்த 38 நாளில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நான் வெளிநாட்டில் இருக்கேன், வேலை போயிடுச்சு, வேறு ஏதாவது மாறலான்னு பார்க்குறேன், மாறலாமான்னு கேட்டால் ஒரு இடம் மாற்றம் பண்ணணும். ஏன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு அப்படின்னால அவர் ஒரு ராசியை ஒரு வருஷம் எடுத்துப்பார். அவர் ஒரு 6 வருஷம் ஒரு ராசியை கடக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுப்பார். அப்போ ஒரு மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி, இப்போ நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே பக்கத்தில் ஏதாவது ஒரு மாநிலமுக்கு தேடுங்க, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் நல்ல சம்பளம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பயப்படாதீங்க. இல்லை சார் கண்ட்ரியே விட்டுட்டு இந்தியா வந்துலாம் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில பேருக்குலாம் இருக்குது.
ரொம்ப மோசமான நிலமா இருக்குது சார். ஃபாரின்ல வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். இந்தியாவிலேருந்து பணம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கடன் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா அந்த 7.5 சனி காலத்தில் டோட்டலாக எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு சில பேர்லாம் மாட்டினவங்களாம் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கேயே மாறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே போல் இந்த எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணுறவங்க, இம்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம், லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த செவ்வாயோடைய பயிற்சி பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்கும். நீங்கள் பொருள் வாங்கி இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணலாம், இல்லை ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா பண்ணலாம். அதே போல் நீங்கள் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் ஆர்டர்ஸ்லாம் நிறைய வரதுக்கான, ஏன்னா அந்த செவ்வாய் போய் இருக்கக்கூடிய ராசி மீன ராசி, நீர் ராசி வேறு. அந்த நீர் ராசியில் இருக்கனால உங்களுக்கு எக்ஸ்போர்ட்லாம் வெளிநாடு தொடர்பு நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக பெரிய பண வரவுகள் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படி டோட்டலாக மாறி, ஏன்னா 4ஆம் இடம்ன்ற சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார்னா 4ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பார், 8ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டில் பார்ப்பார். ஒரு வாழ்க்கையில் என்னென்னலாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது நீண்ட நாளாக மீன ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, கல்யாணம், குழந்தை, திருமணம், சொத்து, பணம், நிறைய லாபம் எல்லாமே ரொம்ப நாளாக அவங்களுக்கு கை கெட்டாத கனியாக இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடைக்குமான்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா அந்த கோச்சாரத்தில் என்ன பண்ணால் அந்த நாட்களில் முயற்சி பண்ணிட்டுனா அது ரொம்ப நாளாக அப்படியே கொடுத்துக்கிட்டே வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக அந்த 38 நாட்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் தனுசு ராசி என்பவர்கள் பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தாப்போ திசாபுத்தி தந்தாப்போ பலன்கள் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோக திசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலனோட 4 மடங்கு நடக்கும். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வெறும் சிங்கிள் பேஜில் 99 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம். கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும், தசாபத்தி உரலும் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயில்டான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவேன்னு கேட்குறீங்க, நோட்லேயே எழுதி தரோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம், 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.